ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் GTA San Andreasல இந்த கலிபுல்லா கேசினில் ரோசன்பர்க் இருப்பான்ல, ஏற்கனவே இந்த மிஷின் ஃபெயில்டு ஆகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் அந்த கேசினோக்குள்ளே போய் அது என்ன மிஷினுங்கிறத போய் பார்ப்போம். பாருங்கள், ரோசன்பர்க் வழக்கம் போல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரோசன்பர்க்கை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகணும். வந்துட்டான். வாடா ஒரு காரை எடுத்து ரோசன்பர்க்கை கூட்டிகிட்டு போவோம். சரி, ஓகே. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாேருக்கும் காட்டும். நம்ம சேனலில் இன்னும் பெரிய பெரிய கேமு, PS5 அப்புறம் PC கேம்ஸ் எல்லாமே போடலான்னு தான் நான் ஆர்வமாக இருக்கேன். பட்டு அதுக்கான சப்ஸ்கிரைபர் லைக்ஸ்லாம் இருந்தால் தான் அடுத்தது நல்லா எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ 2 பேரும் உள்ளே வந்துட்டானுங்க. இவன் உள்ளே போனோடனே என்ன பண்ணுவான்னா, சும்மா ஒரு நிமிஷம்ல உள்ள ஆகும். சிஜே வந்து போய் பேசுடா அப்படின்னு சொல்லி அந்த ஏதோ ஒருத்தன் உட்காந்துருப்பான், சேர்லேயே வீல் சேரில் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் பேசுடா அப்படின்னா, நான் என்னால் முடியாதே அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். நீ பாஸ்டா, நீ தான்டா போய் பேசணும் அப்படின்னு சொல்லி சிஜே வந்து ரோசன்பர்க்கிட்ட சொல்லுவான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவான். அந்த சீனை, அந்த கட் சீனை வந்து நான் கட் பண்ணிட்டேங்க. அது கொஞ்சம் லென்த்தாக வரும்னு சொல்லிட்டு. அந்த சிஜேவை பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்படியே சேர்லேருந்து அப்படியே கீழே நெஞ்சை பிடிச்சிட்டு சரிஞ்சிட்டு விழுவான். ஸோ இங்கே இருக்கிறவனுங்க எல்லாத்தையும் போட்டுன்னு சுட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுட்டுட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இங்கே நெருப்பு இருக்குது. நான் தான் அணைக்கணுமா? இல்லை ரோசன்பர்க்கிட்ட தான் அந்த நெருப்பு அணைக்கிற அந்த எக்ஸ்டென்சர் இருக்குது. வாடா வந்து அனடா, நெருப்பெல்லாம் அனடா, வாடா. எவ்வளோ பேர் இருக்கானுங்க பாருங்களேன், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஐயோ, என்கிட்ட இதுவும் இல்லை, லைஃப் மட்டும்தான் இருக்குது, ஆர்மரே சுத்தமாக இல்லை. நான் ஆக்சுவலாக பாஸ்வேர்டு போடாமல் தான் நான் விளாண்டுட்ருக்கேன். ஸோ இது அப்படியே இதுலேயே முடிச்சிட முடியுமான்னு பார்க்குறேன். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. SMGயே காணோம். என்கிட்ட இந்த மைக்ரோ SM வச்சு நான் சுற்றிட்ருக்கேன். அப்படியே முன்னாடி போவோம். மிஷினை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. வரவனா அப்படியே போட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதாங்க, இது ஆக்சுவலாக நான் பாதியிலேருந்து தான் போட்டுட்ருக்கேன். மறுபடியும் நான் ஃபுல்லாக ஒரு தடவை நான் போடுறேன். ஆரம்பத்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் கேம் த்ரோ போடுற மாதிரி நான் போடுறேன். ஸோ எங்கே வந்திருக்கானுங்க இப்போ? ஆஹா, பாதை தெரியலையே. இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா திடீர்னு எவனா ஸ்பான் ஆகி நம்மளை போட்டு தள்ளிடுவான். லைஃப் இவ்வளோ தூரம் முக்கால்வாசி தூரம் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம செத்துருவான். அப்படிலாம் சாகக்கூடாது. அப்படிலாம் சாக மாட்டேன். பாடுறா சிஜே எங்கேன்னு பாரு. வந்துட்டாங்க, பாதை வந்துடுச்சு. வாடா ரோசன்பர்க், வா. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஆல்மோஸ்ட் இந்த முடிஞ்சிருச்சு. இப்போ இவனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம லொக்கேஷனுக்கு போக வேண்டியது தான். ஏறா. ஸோ அவ்வளோதாங்க. முன்னாடி இந்த ஏற்கனவே பார்த்துருந்திங்கன்னா அந்த மிஷின் ஃபெயில்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதனால தான் சரி இந்த மிஷின் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இது 2வது தடவை விளையாடுறேன். வந்தாச்சு, நம்ம கலிபுல்லா கேசனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோசன்பர்க்கு புலம்புறேன், நான் நார்மல் லைஃப் வாழ போகிறேன், டிவோர்ஸு கேஸு, எனக்கு இந்த கேங்கு வாரெலாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான் வரும்போது. மிஷின் பாஸ்டு. சரி, ஓகே, தேங்க்யூங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.